கொச்சி உயர்நீதிமன்றம் அருகே உள்ள மங்கள பறவைகள் சரணாலயம் கேட் பகுதியில் இறந்து கிடந்த இளைஞர் குறித்து கேரள போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் இளைஞர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. நிர்வாணமான நிலையில் இளைஞர் கேட் பகுதியில் கிடந்ததால் அவர் மதுபோதையில் கேட்டை ஏற முயற்சி செய்து உயிரிழந்தாரா என்ற கேள்வியோடு இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து கேரள போலீசார் விசாரித்து வருகின்றனர். 6 பேரை பலி கொண்ட தனியார் மருத்துவமனை தீ விபத்து தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி நிகழ்ந்த தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனை தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் மதுரை அரசு மருத்துவமனை நுரையீரல் பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் 6 பேர் உட்பட மொத்தமாக 35 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் தீ விபத்து சம்பந்தமாக சீலப்பாடி கிராம நிர்வாக அலுவலர் ராமர் அளித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் தீ விபத்து என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலம் பீதர் மாவட்டத்தில் அம்பேத்கரின் புகைப்படத்திற்கு மர்ம நபர்கள் நள்ளிரவில் காலணியால் மாலை அணிவித்து அவமரியாதை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி கிராம மக்கள் தலித் அமைப்புகள் அம்பேத்கர் புகைப்படத்தை அவமதித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சம்பவம் தொடர்பாக ஜனவாடா போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.